அமைதியின் தேவன் உயிர்த்த பிற்பாடு தன்னுடைய செயல்களை பார்த்து அமைதி உங்களுக்கு உரித்தாக என்று அடிக்கடி வாழ்த்திய தேவன் நம்முடைய மத்தியில் பிரசனமாக இருக்கிறார். அமைதியின் மன்னராக இந்த உலகிற்கு ஆண்டவர் வந்தார். அமைதியை உங்களுக்கு தருகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், உலகம் தர இயலாத அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும், ஒரு குடும்பத்திற்கும், பங்கிற்கும், மறை மாவட்டத்திற்கும், அகில உலக திருச்சபைக்கும், உலகம் முழுவதற்குமே தமது அமைதியை தர வேண்டும் என்று சொல்லிப்போம். அனைவரும் அமர்வோம். சிறிய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அம்மாங்களே, இந்த நாளிலே, இதே நாள் கடந்த ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி நமக்கு தெரியும், ரோம் நேரப்படி மாலை ஏறக்குறைய 6:30 மணி இருக்கும். 6:30 மணி அங்கனாக்க நீங்கள் என்ன பண்ணாக்க அது கூட 4 மணி நேரம் வித்தியாசம் வரும். அப்போ நீங்கள் முன்னாடி போயிருந்தீங்க, அப்போ அது கூட்டிக்கணும் அவங்களோட 10 மணி. அந்த நேரத்தில் தான் இந்த வெண்புகை வந்தது. அப்படி என்றால் புதிய பாப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால் என்று அர்த்தம். எனக்கு அன்றைய நாளிலே மாலை 6 மணிக்கு திருமலை இருந்தது. நான் தங்கியிருந்த இடத்துல SMA சொசைட்டி ஆஃப் ஆப்பிரிக்கன் மிஷன் ஜெனரல் அங்கே தங்கி நான் படித்துக் கொண்டிருந்தேன் கிரகோரியன் பல்கலைக்கழகத்திலே. எனவே இந்த புகை வந்திருக்கும் போது நான் திருப்பள்ளி குடிக்கிற நேரத்தில் இருந்தேன். அப்போ புதிய போப்புக்காக ஜெபித்தேன். ஆனால் புதிய போப் யார் வருவார் என்று என் மனதுக்கு மிகவும் தெரியும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கார்டினல் தாகலே, கார்டினல் அங்கே இருக்கிறவர் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், அவர் பேர் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது, அவர் பேர் சொன்னாங்க பரோலி, கார்டினல் பரோலி, நிறைய 4 பேர் சொன்னாங்க. ஆனால் அவர்களை விட இந்த கர்னால் தான் பாப்பாளர் வருவார் என்பது என்னுடைய மனதிற்கு விடுதலாகப்பட்டது. ஏனென்றால் அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி, ஜனவரி 6 என்ன திருவிழா நம்ம நாட்டில் மாறி மாறி வரும். ஆனால் ஜனவரி 6 அன்று திருக்காட்சி பெருவிழா, எபிஃபனி. அது வெளிநாட்டில் மாற்ற மாட்டாங்க, அன்றைக்கி ஹாலிடே.
இங்கே நமக்கு நாட்டியம் ஜனவரி 6 பக்கத்தில் நாட்டியமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நாட்டியமாக நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அன்று என்னுடைய பிறந்த நாள். அன்று திருப்பலி வந்தது பாப்பானவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் திருப்பலி நிறைவேற்றினார். அவர் வீல் சேரில் தான் பிறந்தாரு, நடக்க முடியாத கஷ்டம். எனவே திருப்பலி முடித்த பிற்பாடு நானும் கூட்டு திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தேன். அங்கு முடித்த பிற்பாடு பாப்பானவர் எங்கள் மத்தியிலே செல்வார். அவர் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர்கிட்ட போய் சொல்லி என்னுடைய பிறந்தநாள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கேட்க முடியாது, கிட்ட போக முடியாது. திருப்பலி முடித்த பிற்பாடு சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, இந்த பேதூர் பேராலயம் நல்லா உயரமாக இருக்கும். நல்லா பெரிய பார்த்துருப்பீங்க டிவியில். மிகப்பெரிய பேராலயம். அதை பரப்பளவு 3 ஏக்கர். அவ்வளோ பெரிய கோயில். அந்த கோயிலிருந்து நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து சைடில் போய் அப்படி போய் வரலாறு காரிடார்ஸ் அதில் போய் தான் நாங்கள் திருப்பலி வழியே கலக்க வேண்டும். அதெல்லாம் போட்டுட்டு வருவோம், திரும்ப அங்கே தான் கலட்டோம். நான் கொஞ்சம் ஜெபம் செய்து விட்டு வந்தேன். தனியாக தான் வந்து கொண்டிருந்தேன். நான் வந்த பாடு அந்த பேராலயத்தினுடைய பக்கவாட்டிலே ஒரு சாப்பிள் இருக்கும். அங்கே தான் ஆயர்கள் கருதாளெல்லாம் அங்கே உடுப்பு போடுவாங்க. அங்கே தான் அவங்க உடுப்பு கட்டிட்டு வருவாங்க. நான் சண்டை பண்ணும்போது கருநாள் வந்தார் வெளியே. அவர் எனக்கு யாருன்னு தெரியாது, பேர் தெரியாது. ஆனால் ட்ரெஸ்ஸு பார்த்தா கருதுனான். சிவப்பு கலர் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. 2 போட்டு தான் கருதுனான். அவரிடம் போய் நான் அக்டோபர் மாதம் தான் கடைசியிலே சென்றேன் இத்தாலி நாட்டுக்கு. 2024ஆம் ஆண்டு. கொஞ்சம் இத்தாலி மொழி தெரியும், ஆனால் லத்தீன் மொழி நன்றாக தெரியும். எனக்கு கற்றுக்கொண்டு நீஸ் நான் லத்தீன் பேராசிரியராக இருக்கிறேன் சென்னையில். அவருடன் சென்று நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, "Buongiorno sua eminenza and good day your eminence." திரும்ப நீங்கள் சொன்னேன், "Today is my birthday. Oggi è il mio compleanno." அது சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம், "பார்லா இங்கிலீஷு அப்படின்னா இங்கிலீஷ் பேசுவீங்களான்னு கேட்டான். அவர் சிரிச்சார் என்னை பார்த்து. அவர் சொன்னார், "I am from the United States." அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் பரவாயில்லப்பா இங்கிலீஷ் பேசுகிறேன். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேச மாட்டாங்க ரோட்டில். நம்ம நினச்சிக்கிறோம் இங்கிலீஷ் ஃபுல்லாக பேசுகிறாங்க, அது கிடையாது. அவனிடம் சென்று திருப்பி சொன்னேன், எனக்காக செய்வீங்க கேட்டால் சொன்னேன், "I am Father Arayasamy from Archdiocese of Pondicherry. I teach philosophy and Latin in St. Peter's Seminary, Bangalore." அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டார், "I am from India." ஃபஸ்ட் சொன்னேன். இந்தியாவில் எந்த டயசிஸ், which diocese are you from கேட்டார். நான் சொன்ன பாண்டிச்சேரி. I researched, "What are you doing here in Rome?" "I am doing formative course in Gregory University." என்னோட அன்பாக பேசினார். பிற்பாடு நான் வண்டியிட்டேன். என் தலைமீது கைகளை வைத்து எனக்காக ஜெபம் செய்தார். பிளஸிங் கேட்டால் இதே போட்டு போயிடும், சில கண்ணால் அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஜெபத்தை சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். மிகுந்த மகிழ்ச்சி. அப்படியே பேசிக்கொண்டே வந்தோம். என் கூட யாரும் இல்லை, பெரிய வரேன்னா பேசிட்டே வந்தோம். அப்போ நான் அவரிடம் கேட்டேன், அவர் பேர் எனக்கு தெரியல. ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு பார்த்தேன். அது கொஞ்சம் பயமாக இருந்தது. இது பேர் கேட்டாங்க, "Your Eminence, can I know your name? I want to read about you in Google." அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், "I am Robert, prefect for the dicastery for the bishops." அப்படின்னாக்க யூரோப், அமெரிக்கா அங்கெல்லாம் ஆயர்களை நியமிக்கிற டிகாஸ்ட்ரி ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்கு தலைவராக இருக்கேன்னு சொன்னார். அவங்களுக்கு தலைவர் எவ்வளோ சிம்பிளாக என்ன ஏதோ ஒரு நண்பர் போல பேசிட்டு வந்தார். அதை சொன்ன உடனே நான் சொன்னேன், "You are a great man" அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்போ எனக்கு மனதிலே இன்னைக்கு போப்புக்கிட்ட பிளஸிங் வாங்க முடியல. ஒருவேளை இவர் போப்பு ஆகலாம்னு நினைத்தேன். நான் திரும்ப ஜெனரேட் வந்தபோது அங்கே இருந்த குருக்கள் கேட்டாங்க, "நீ அடிக்கடி வேட்டிக்கலுக்கு கோசிங் போற, நீ போப்புக்கிட்ட கோசிங் வாங்கினேன்னு கேட்டார். நான் சொன்னேன், "I could not receive blessing from the Pope, but I got a blessing from the would-be Pope" சொன்னேன். வருங்கால திருத்தந்தையிடம் blessing வாங்கினேன்னு சொன்னேன். அவர் பேர் கேட்டாங்க, அவர் பேர் தான் சொன்னேன். பிற்பாடு பிரான்சிஸ் பிற்பாடு புதிய பாப்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எத்தனையோ பேர் இருந்தது. இவர் பேர் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. ஏன்னா அவர் கருநாள் ஆகி 1 வருஷம் தான் ஆகிருக்கு. தேவி காலிங்க ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். 2023 தான் கருநாள் ஆகலை. 2010 நான் குருப்பட்டம் கேட்டேன். 2010 அப்புறம் சாமியார் தான் ஜென்ரலாக இருக்கிற அந்த சபைக்கு, அகஸ்டியன் சபைக்கு. 2014 டிசம்பரில் தான் ஒரு பிஷப்பாக பிஷப்பாகி ஒரு 10 வருஷம் அப்படிதான். அப்போ இது கார்டினல் ஆகி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அவர் யாரும் எதிர்பார்க்கணும். எனவே அங்கே இருந்த ஒரு இத்தாலிய பெண்மணி என்னன்னு கேட்டார், ஒரு அந்த லாயராக இருக்கிறார் ஹவுஸில், "According to you, who is the next pope?" கேட்டார். யார் நெக்ஸ்ட் போப் யாருன்னு மற்ற சாமியெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க. நான் சொன்னேன், "கார்டினல் ராபர்ட் கிரைஸ்ட்." அவங்க கேட்டாங்க, "எந்த நாடு?" "அமெரிக்கா." அன்பாதவர்களே, நமக்கு தெரியும், இதே நாளிலே கடந்த ஆண்டு அவர் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகவும் எளிமையான மனிதர், அன்பான மனிதர்,
மக்களை நேசிக்கிற ஒரு மனிதர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி என்று நினைக்கிற மனிதர். அவர் அமைதியை விரும்புபவர். அதுக்காக அவர் பற்றி சொல்கிறேன். இந்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு நல்ல ஒரு திருத்தந்தை கொடுத்திருக்கிறார். போப் பிரான்சிஸும் ரொம்ப நல்ல மனிதர், எல்லாரையும் நேசித்தவர். அதே போல் இப்போ இருக்கிற போப்பும் எல்லாரையும் அன்பு செய்கிற மனிதர். அவர் பதவியேற்று ஒரு ஆண்டு தான் முடிவு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியேற்று 10 நாள் கேட்டார். பிற்பாடு ஜூன் மாதம் 6ஆம் தேதி அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது தனிப்பட்ட முறையில். ஏனென்றால் அந்த சபைக்கு ஜெனரல் சாப்டர் நடந்து புதிய ஜெனரல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். போப் பிரான்சிஸிடம் அவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. எனவே இவரை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாதம் கூட ஆகவில்லை. ஜூன் மாதம் 6ஆம் தேதி சந்தித்தேன். அப்போது ஃபியூ செகண்ட்ஸ் நான் வந்து பேசுறேன். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய பிறந்த நாள், ஜனவரி 4. இவரை பார்த்தேன், அந்த நினைத்தேன் யூ வில் பி தி நெக்ஸ்ட் போப் அப்படின்னு சொன்னேன். அவர் மகிழ்ச்சி சிரித்தார். என்ன அன்பானவர்களே, ஏன் சொல்லியிருந்தால் கடவுள் நல்லவர் நல்லவர். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திருச்சபையை அவர் நேசிக்கிறார். எனவேதான் தனக்கு உகந்த நல்ல ஆயர்களை அவர் கொடுக்கிறார். பண்டமத்தியாக இருக்கட்டும், திருவிழாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், தமக்கு உகந்தவர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய மக்களுக்கு நாம் அளிக்கிறார். எனவே நம்முடைய மேய்ப்பர்களுக்காக நாம் ஜெயிப்பது நம்ம கடமையாக இருக்கிறது. அதில் இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம திருத்தந்தை லியோ அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வேண்டும். மிகப்பெரிய பணி, பெரிய சுமை அதை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனவே திருத்தந்தைக்காக சிறப்பான விதத்தில் ஜெயிப்போம். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஒரு ஆண்டிலேயே 400 முறைக்கு மேல் அமைதியை பற்றி பேசியிருக்கிறார். அவர் இந்த நாளிலே மக்களுக்கு தோன்றிய போது நமக்கு தெரியும், அப்படியே பாப்பான்னு சொல்லுவாங்க. இதுவே எப்போ அப்போ வந்தார். ஆனால் நான் போகல, டிராஃபிக் ஆயிடுச்சு. 4 கிலோமீட்டர் தான், ஒரு 10 கிலோமீட்டர் வராது. நடந்து 3 தான் கூப்பிட்டாங்க. நான் டிவியில் செல்லு தான் பார்த்தேன். அவர் வந்த உடனே முதல் செய்ய வாங்க தெரியுமா? லா பாச்சே சியா கோன் போய், லா பாச்சே சியா கோன் போய், பீஸ் பி வித் யூ, சமாதானம் உங்களோடு இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரீட்டிங் பை தி ரிசன் லார்ட் சொன்னார். உயிர்த்தாளர் மக்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்னது? சமாதானம். உங்களுக்கு சமாதானம் உரித்தாங்க. எனவே உலகிலே சமாதானம் உதவும் என்று சொன்னால் இப்போது நமக்கு தெரியும். அமெரிக்கா, இஸ்ராயல், ஈரான் சண்டை நடக்கிற போது கூட அவர் தன்னுடைய நாட்டு அதிபருக்கெல்லாம் பயப்படவே இல்லை. தைரியமாக, நீங்கள் கடவுளுடைய பெயரால் சண்டை பிடிப்பது தவறு. யார் சண்டை பிடிக்கிறார்களோ ரத்த கரை படிந்த கரங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார். மதத்தின் பெயரால் சண்டை போடாதீர்கள் என்று சொன்னார். எவ்வளவு தைரியம்! அவருடைய நாட்டு அதிபர் ட்ரம்ப், அதெல்லாம் ஒரு கவலை கிடையாது. யாரும் மதத்தை தவறாக பயன்படுத்தும் தவறு, அது காஸ்பல் ட்ரூத், நற்செய்தியுடைய உண்மை கிடையாது என்று சொன்னார். அவருக்கு எதிர்ப்பெல்லாம் வந்து தெரியும். எனவே நம்ம திருத்தந்தைக்காக ஜெபிக்க வேண்டும். உலக அமைதிக்காக நாம் ஜெயிக்க வேண்டும். அன்பாலே நாம் விழாவை கொண்டாட இருக்கிறோம். உலகம் இருக்கிறது. வீட்டுக்கு வருவோம். வீட்டில் நாம் சமாதானம் இருக்கிறோம். நமக்கு யார் எதிர்க்க? பாகிஸ்தான் கிடையாது, ஈரான் கிடையாது, நம்முடைய வீட்டு தான் இருக்கிறாங்க. அவர் எடிமி சொன்னால் பாருங்க, நம்மோடு வாழ்ந்தவர்கள் அண்டை வீட்டார் நாம் வேலை செய்ய வேணும். அங்கதான் நமக்கு மனத்தாங்க வருகிறது. நாம் பலருக்கு நல்லது செய்திருப்போம். நல்லது மறந்து அவர்கள் நமக்கு தட்டை செய்திருக்கலாம். அவருடைய பெயரை கெடுத்திருக்கலாம், நம்ம வீட்டு தவறாக பேசியிருக்கலாம், நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். இதையெல்லாம் நாம் ஆண்டவரே சிறுவையில் மன்னித்தது போன்று நாமும் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் மரத்தை கேட்போம். சமாதானம் செய்து கொண்டுதான் இந்த திருவிழாவை கொண்டாட முடியும். பலி செலுத்த வேண்டும் என்றால் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். எனவே உலக அமைதியாக ஜீவிக்கிற வேளையிலே நாமும் பிறரோடு சமாதானமாக ஆண்டவரை மரத்தை கேட்போம். அனைவரும் மன்னியிட்டு கண்களை மூடி கொண்டாடுவோம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே, அமைதியை தெய்வரே, அமைதியை மன்னரே, உலகிற்கு நீ அமைதியை கொண்டு வந்து சீடர்களுக்கு காட்சிப்படுத்தும் போது உண்மை மறுதளித்தான சூழ்நிலை பார்த்து, உண்மை விட்டுவிட்டு ஓடிப்பான சூழ்நிலை பார்த்து, சமாதானம் அமைதி உங்களுக்கு விரித்தாக என்று வாழ்த்துகிறேன் என்று தெய்வமே. நீங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் சமாதானம் என்று வாழ்த்துங்கள் என்று சொன்னேன். நீங்கள் கற்றுக் கொடுத்த அன்பு தெய்வமே, சமாதானத்தை தூதுவதாக கடந்த ஆண்டு இதே நாளில் எங்களுக்கு திருத்தந்தை லியோ அவர்களை கொடுத்தீரேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருத்தந்தையுடைய பாத்திரம் கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ உலகம் முடிவரை உங்களோடு நான் இன்னும் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் திருத்தந்தை அவர்களோடு எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியார்கள். அமைதியின் பாதையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியுள்ளார்கள். அமைதியின் கருவியாக என்னை மாற்றம் என்று ஜெபித்த அசிசியாருடைய இறப்பில் 800வது ஆண்டை கொண்டாடுவதற்கு இந்த வேலையிலே
அவரை போன்று நாமும் அமைதியாக இந்த உலகோடும் இயற்கையோடும் எங்கள் சகோதர சகோதரர்களோடும் சமாதானத்தோடு வாழ ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இது எப்படி உம்மை மறைத்தவர்களை மன்னித்தீரே, அதே போன்று நாங்கள் செய்த நல்லதை மறந்து எங்களுக்கு தீமை செய்தவர்களை, எங்களை பற்றி தவறாக பேசியவர்களை, எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, மனதை காயப்படுத்தியவர்களை ஆண்டவரை உண்மை போல பெருந்தன்மையோடு நாங்கள் மன்னிக்க ஒரு சக்தியை தாரும். எங்கள் சக்தியை மட்டும் கொண்டு ஆண்டவரை யாரையும் எங்களால் மன்னிக்க முடியாது. உங்களுடைய அருள் உதவி இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் மன்னிக்க முடியாது. எனவே நாங்களும் பிறரை மன்னிக்க தன்னை சுத்த அந்த மனிதர் மன்னித்த இரண்டாம் மனுஷனவரை போன்று தம்முடைய சகோதரியை கொலை செய்த மன்னித்த அருள் சகோதரி ராணி மரியா இந்த ஆண்டவரே நாங்களும் பிறரை பெருந்தன்மையோடு மன்னிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். அதே போன்று இந்த உலகிலே போர் ஒழித்து சமாதானம் நிலவி எல்லா மக்களும் உடைய பிள்ளைகளாக ஒற்றுமையாக சமாதானத்தோடு வாழ ஆண்டவரே எங்களுக்கு வரவேற்காரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நிறைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மதுரை வணங்கும் நாங்கள் உம்முடைய வீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம்.